ஃப்ரம் ஐடி டு ட்ரேடிங் சார், வாட் கேவ் யூ த புஷ்? நம்ம பிஸ்னஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு போகிறதுனால வந்து உங்களால் பெரிய லெவலில் வளர முடியும். உங்களை சொல்லப்போனால் சின்ன வயசில் எனக்கு வந்து மிடில் கிளாஸாக வாழ்கிறதே ஒரு டார்கெட். 5 வருஷத்தில் ஐடியில் சம்பாதிக்கிறத நீங்கள் 3 இயர்ஸில் ட்ரேடிங்கில் சம்பாதிச்சிங்க. ஸோ அது ஒரு பொற்காலம் தான் சொல்லணும், என்னோடய ஸ்கில்லுன்னு நான் சொல்ல முடியாது. இந்த ஏஜில் இருக்கிறவங்க ஃபுல் டைம் ட்ரேடிங்கை எப்படி பார்க்கலாம்? ஃபுல் டைம் ட்ரேடிங் வரலாமா? அப்பா அம்மாலாம் வீட்டில் திட்டுவாங்க, அவனுக்கு பேங்க்கில் போய் செலான் கூட ஃபில் பண்ண தெரியாது அப்படின்னு. அப்படின்னா ஐடியில் இருக்கும்போது வேலைக்கு போவேன், வீட்டுக்கு வருவேன், சாப்பிடுவேன், தூங்குவேன், அவ்வளோதான். ஹலோ சிபு வியூவர்ஸ், திஸ் இஸ் அஸ்வின் ஹியர். இன்றைக்கி நம்ம யார் கூட கன்வர்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் ஜெகதீசன் துரைராஜ், ஃபார்மர் மேத்தமேட்டிஷியன் அண்ட் அன் ஐடி எம்ப்ளாயி. ஸோ இவர் கூட இன்றைக்கி ஒரு கேஷுவல் ஒரு காஃபி டாக் மாதிரின்னு வச்சுக்கலாமே, இன் அண்ட் அவுட் வித் ட்ரேடர்ஸ் அப்படி வச்சுக்க போகிறோம். ஸோ வித்தவுட் ஃபர்தர் அடு லெட்ஸ் டைவ் இன் டு த வீடியோ. ஹலோ சார், கிரேட் ஹேவிங் யூ ஆன் த ஷோ சார். தேங்க்யூ சார். இது வந்து ஒரு ரொம்ப கேஷுவலான டாக் மாதிரி இருக்க போகுது சார். கம்மிங் டு ட்ரேடிங் சார், ஃப்ரம் ஐடி டு ட்ரேடிங் சார், வாட் கேவ் யூ த புஷ்? உங்களுக்கு வந்து மணியா, இல்லை வெல்த் கிரியேஷனா, இல்லை இட் வாஸ் த பேஷன் விச் ட்ரோவ் யூ? எது உங்களை ஐடி டு ட்ரேடிங் மூவ் பண்ணிச்சு சார்? நம்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து ட்ரேடிங்கை வந்து பிஸ்னஸாக பார்க்குறேன். ஸோ பிஸ்னஸாக பார்க்கும்போது வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய வெல்த் வந்து வித் ரெஸ்பெக்ட் யுவர் டேலண்ட்டுக்கு வந்து நீங்கள் உங்களால் ஸ்கேல் பண்ண முடியும். இப்போ ஜாப்னு போகும்போது வந்து என்ன தான் நீங்கள் பண்ணாலும் ஒரு லிமிட்டேஷன் தான் இருக்கும், சரிங்களா? பிஸ்னஸ்ன்னு வரும்போது யூ ஹேவ் அன்லிமிட்டட் பொட்டன்ஷியல். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு ரீசன் வந்து. ஸோ பீங் அன் என்டர்பிரனர், நீங்கள் ட்ரேடர்னு பார்க்கும்போது வந்து ட்ரேடிங்கை பிஸ்னஸாக பார்க்கணும், பைஸ் எல்லாம் பார்க்காம. நம்பர் 1. நம்பர் 2, அகெயின் வெல்த் கிரியேஷன் போகும்போது அப்போ அதிலேருந்து வர்றதை நம்ம என்ன பண்ணோன்னா இன்வெஸ்ட் பண்ணி அந்த ஒரு அசட்டை நீங்கள் பில்ட் பண்ணும்போது வந்து அது ஒரு வெல்த் கிரியேஷன் ஆயிடுது. ஸோ 2 வெர்டிக்கல் சொல்லுவாங்க. ஒரு வெர்டிக்கல் எம்ப்ளாய்மெண்ட், செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். செகண்ட் வெர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிஸ்னஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ரைட். ஓகே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம பிஸ்னஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு போகிறதுனால வந்து உங்களால் பெரிய லெவலில் வளர முடியும். இன்னொன்று வந்து உங்களுக்கு என்ன பண்ணால் ஒரு பேசிவ் இன்கம் வர மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செட் பண்ண முடியும். ஸோ ஓகே. ஸோ எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு போகும்போது அந்த வெல்த் கிரியேஷன் ஜேர்னி கொஞ்சம் லாங்காக இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு ரீசனும் சொல்லலாம். கரெக்டாக? கரெக்ட் சார். அதே மாதிரியே நீங்கள் மற்ற இடத்துல பேசும்போதெல்லாமோ இல்லை எங்ககிட்ட பேசும்போதெல்லாமோ யூ டோல்ட் நாட் டு டேக் மீ ஆஸ் அன் எக்ஸாம்பிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க, டு கம் இன் டு ஃபுல் டைம் ட்ரேடிங். ஏன்னா நான் வந்து ஒரு மாதிரி கம்ஃபர்ட் ஜோனில் இருந்தேன். நான் ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டே அதுக்கப்புறம் அப்போவும் சைட் பை சைட் ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபுல் டைம் ட்ரேடராக ஆகிறதுக்கு எனக்கு நிறையா டைம் எடுத்துச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க சார். அது வந்து எதனால சார்? அது வந்து பிகாஸ் ஆஃப் த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ்னு சொல்லலாமா, இல்லை வாஸ் இட் ஃபியர் தட் மேட் யூ உங்களுக்கு டிலே ஆகிறதுக்கு அந்த மாதிரி ஆச்சா? ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா சைல்டு ட்ராமாலாம் நிறையா இருக்கும். ஓகே. ஸோ சின்ன வயசுலேருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களை சொல்லப்போனால் சின்ன வயசில் எனக்கு வந்து மிடில் கிளாஸாக வாழ்கிறதே ஒரு டார்கெட். அப்பா, கனவாகிறதே டார்கெட்டு. ஸோ ஒரு அப்படி இருக்கிற சமயத்தில் வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு நம்ம என்ன பண்ணலான்னா ஃபுல் டைம் ட்ரேடிங்கு, நம்ம ஒரு 1.5 லட்ச ரூபா சம்பளம் மாதம் வருது, அதை விட்டுட்டு வரணும். நான் சொல்கிறது 2018. ஓகேங்களா? ஸோ அப்படிங்கிறலாம் வந்து முக்கியமாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து வேலைக்கு போகிறது ரொம்ப சேஃபாக நினைக்கிற ஒரு ஆள். ஓகேங்களா? இந்த சமயத்தில் ட்ரேடிங்கில் நான் வச்ச டார்கெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து 2020 தான் நான் ஃபுல் டைமாக ஆகணும் அப்படின்னு நான் டார்கெட் வச்சேன். பட் சில ஃபேக்டர்ஸ் உண்மையில் சொல்ல போனால் லக்குங்கிற ஃபேக்டர்ஸ் எனக்கு நல்லாவே ப்ளே ஆச்சு. ஓகே. எப்போ ஸ்டார்ட் பண்ணி சார்? 2015 ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே. 5 இயர்ஸில் ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகணும். ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகணும் அப்படிங்கிறது தான் வந்து டார்கெட் வச்சுருந்தேன். பட் 2018 எனக்கு 2017 எனக்கு ஒரு நல்ல ஒரு இது வந்துடுது, நல்ல ஒரு பணம் வந்துருச்சு. ஓகேங்களா? நான் வேலையை விடும்போது கிட்டத்தட்ட 5 இயர்ஸ் நான் வந்து என்ன ஐடியில் இருந்தால் என்ன சம்பாதிப்பனோ அதை சம்பாதிச்சிட்டு தான் வந்தேன். ஓகே. ஸோ ட்ரேடிங் மூலமாக ஐடியில் 5 இயர்ஸ் சம்பாதிக்கிறத எவ்வளோ ஸ்பேனில் சம்பாதிச்சிங்க சார்? 2015 2018 ஓகே. 5 வருஷத்தில் ஐடியில் சம்பாதிக்கிறத நீங்கள் 3 இயர்ஸில் ட்ரேடிங்கில் சம்பாதிச்சிங்க. ஓகே. ஸோ அது ஒரு பொற்காலம் தான் சொல்லணும், என்னோடய ஸ்கில்லுன்னு நான் சொல்ல முடியாது. அப்போ இருந்த லிவரேஜ், அப்போ இருந்த எக்ஸ்பைரி. ஓகே. ஸோ இதெல்லாமே ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்தது. ரைட். ஓகே. சார், இப்போது இந்த நம்ம ஸ்கேம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சார், டூ மச் டேட்டா
இப்போது இந்த சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் மார்க்கெட்ஸை பற்றியும் இருக்கட்டும், ட்ரேடிங், இன்வெஸ்டிங் எல்லாத்த பற்றியும் ரொம்ப நிறைய டேட்டா கொடுக்குறாங்க. இந்த டேட்டா நிறைய இருக்கிறதுனால தான் எதை எப்படி வெரிஃபை பண்ணணும்னு தெரியாமல் நிறையா ஸ்கேம்ஸில் மாட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் சார். அது வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, ஸ்கேமுங்கிறது வந்து எப்போவுமே இருக்குது, எல்லா ஃபீல்டுலேயுமே இருக்குது. ட்ரேடிங்கில் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே. ஈஸியாக ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது வந்து. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து யாரோட அட்வைஸும் கேட்காம இருக்கிறது நல்லது. யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கணும். ஓகே. இம்ப்ளிமெண்ட் பண்ண அவசியம் கிடையாது. மேபி அவங்க ஜென்யூனாக இருக்கலாம், இல்லைன்னா வந்து மோசமான ஆளாக இருக்கலாம். அதில் யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறது தப்பு இல்லை. அதை உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ண தான் அவசியம் கிடையாது. ஏன்னா ஜென்யூன் பீப்புளும் இருக்க தான் செய்வாங்க. கரெக்ட். கரெக்டுங்களா? ஆனால் 90% நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்கேமாக தான் இருக்கும். அதை நீங்கள் என்ன பண்ணலாம்னா வந்துட்டு வெரிஃபை பண்ணலாம். ஸோ இப்போது ப்ராஃபிட் லாஸை பொறுத்த வரைக்கும் நான்லாம் பார்த்தேன்னா வெரிஃபைட் பிஎன்எல் காலங்காலமாக போட்டுட்ருக்கேன். ஓகே. கரெக்டாக நான் வந்ததுலேருந்து போட்டுட்ருக்கேன். நான் எதுக்கு போட்டேன்னா வந்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணும்போது நமக்கு ஒரு டிசிப்ளின் வரும். ஸோ நம்ம சோஷியல் மீடியாவில் போடுறோம், நம்ம கரெக்டாக போடணும், தப்பாக போட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரு இது வரும். ரெண்டாவது வந்து நமக்கே ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கும். அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். அக்கௌண்டபிலிட்டின்னு சொல்லலாம். நம்ம சோஷியல் மீடியாவில் போடுறது நம்ம வந்து தப்பு பண்ணோம்னா நம்மளே பேக் ஃபேர் ஆகும் அப்படின்னு இந்த காரணத்துக்காக தான் போட ஆரம்பித்தேன். ஆனால் அது இவ்வளோ பெருசாக வரும்னு நானும் எதிர்பார்க்கலாம். நானும் சொல்லணும்னா எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளோ பெரிய ஆளாகணும், அதாவது சோஷியல் மீடியாவில் இப்போ வருவோம், இப்படி நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு உண்மையிலே நான் எதிர்பார்க்கல. அதெல்லாம் எதிர்பார்க்காம நடந்தது தான். ஸோ உங்களோட கோல் வாஸ் ஒன்லி ட்ரேடிங் அண்ட் ஆண்டர்ப்ரனர்ஷிப். இந்த சோஷியல் மீடியா க்ரோத் இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து? ஆமாம், அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடந்தது தான். நான் அதை பிச் பண்ணி வரல. ஓகே. ஓகே. பட் இந்த சோஷியல் மீடியா இதெல்லாம் சொல்லும் போது சார், நம்ம சோஷியலைசிங் அப்படின்ற அந்த ஒரு கான்செப்ட் இருக்கும் சார். எந்த பிஸ்னஸ்க்காக இருந்தாலும் ட்ரேடிங்னு இல்லை, நம்ம யார் கூட பழகிறோம், யார் கூட எப்படி பேசுகிறோம் அப்படிங்கிறது சோஷியலைசிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அது நீங்கள் எப்படி பண்ணீங்க சார்? சோஷியலைசிங் வித் அதர் ட்ரேடர்ஸாக இருக்கட்டும், இல்லை கிளைண்ட்ஸாக இருக்கட்டும், அது உங்களோட பெர்ஸ்பெக்டிவில் எப்படி பண்ணீங்க சார்? நான் நிறைய புக்கு படிக்கும்போது என்ன கற்றுக்கிட்டேன்னா அஸ்வின் வந்து, அதாவது வந்து ஸ்கில் வந்து 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று நீங்களா அடிபட்டு மிதிப்பட்டு கஷ்டப்பட்டு நிறையா ரிஸ்க் ஆகி எதுவாக இருக்கட்டும், ட்ரேடிங்காக இருக்கட்டும், ரியல் லைஃபாக இருக்கட்டும், ஒன்று கற்றுக்கிறது. ரெண்டாவது வந்து நீங்கள் அதர் பீப்புள்கிட்டருந்து கற்றுக்கிறது. கரெக்டுங்களா? எப்போவுமே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ திருவள்ளுவர் ஒரு குறளை சொல்லியிருக்காரு, அது எந்த குறளும் எனக்கு ஞாபகம் இல்லை. எப்போவுமே லேர்னிங் ஃப்ரம் அதர்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்டர் தேன் லேர்னிங் யுவர் செல்ஃப். ஓகே. ஒன்று ஒரு விஷயத்தை நீங்கள் மற்றவங்ககிட்ட இருந்து வேகமாக கற்றுக்கலாம், நீங்களாம் கற்றுக்கலாம், தப்பு கிடையாது. இல்லைங்களா? ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய பெரிய பிஸ்னஸ் எடுத்துக்கங்க. ஒரு 2 பிஸ்னஸ் நடக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் வந்து என்ன பண்ணுறேன்னா, நான் உனக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து கொடுக்குறேன். அதே மாதிரி இன்னொரு ஆளும் ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறாரு. அவர் ஒரு பெரிய மல்டிநேஷ்னல் கம்பெனி இருக்காரு. அதே ப்ராடக்ட் அவரை விட நான் நல்ல ப்ராடக்ட் கொடுக்குறேன், இருந்தாலும் அவர்கிட்ட தான் வாங்குவாங்க. பிராண்ட் நேம் அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப் மேட்டர்ஸ். அது மாதிரி வந்து பிஸ்னஸுன்னு வரும்போது வந்து நெட்வொர்க்கிங் வந்து ரொம்ப ரொம்ப மேட்டர்ஸுங்க. ஸோ நெட்வொர்க்கிங் வந்து உங்களுக்கு எவ்வளோ பேர் தெரிஞ்சிருக்கு, எவ்வளோ பேர்கிட்ட நீங்கள் வந்து ஆரோக்கியமாக பேசுகிறீங்க, எவ்வளோ பேர்கிட்ட ஆரோக்கியமாக அதோட கான்வர்சேஷன் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கரெக்ட். ஸோ அதை நான் வந்து டே 1லேருந்தே நான் வந்து ரொம்ப பிடிவாதமாக இருந்தேன். அதனால தான் நான் என்ன பண்ணேன்னா வந்துட்டு நான் 2015-16 நான் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து யாரெல்லாம் பெரிய பெரிய ட்ரேடர்னு நினைக்கிறாங்களோ அவங்ககிட்டலாம் வாலண்டியராக போய் நான் பேசினேன். சில பேர் ஃபோன் எடுக்க மாட்டாங்க, ஏன் ஃபோன் பண்ணுறேன்னு பேசுவாங்க, உனக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்கான்னு கேட்பாங்க. ஸோ இது போக பார்த்தீங்கன்னா இந்த நாணய முகடங்கள்லாம் அந்த ஃப்ரீ ஈவெண்ட்லாம் போடுவாங்க. அந்த ஈவெண்ட்டுக்கெலாம் நான் போவேன். அவங்கெல்லாம் அங்கே உள்ள ட்ரேடர்ஸ்லாம் மீட் பண்ணுவேன், அதில் உள்ளெல்லாம் கம்யூனிகேட் பண்ணிகிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஈவெண்ட்டெல்லாம் நடக்கும், அந்த ஈவெண்ட்லாம் கலந்துப்பேன். அந்த ஈவெண்ட்லாம் போய் கலந்துக்கிட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நெட்வொர்க்கிங் பண்ணுவேன். 10 பேர் நீங்கள் மீட் பண்ணிங்கன்னா யாராவது 2 பேர் உங்களோட வேவ் லென்த்தோட மேட்ச் ஆவாங்க. அஃப்கோர்ஸ் 8 பேர் மேட்ச் ஆக மாட்டாங்க, 2 பேர் மேட்ச் ஆவாங்க. அதோடு நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது வந்து என்ன ஒன்றா வந்துட்டு இந்த நெட்வொர்க்கிங் நீங்கள் டெவலப் பண்ணிட்டே இருக்கணும். ஒரு சமயத்தில் என்னென்னா உங்கள் ஃப்ரீக்வன்சிக்கு மேட்ச் பண்ணுற ஆள் கண்டிப்பாக கிடப்பாங்க. ஓகே. நீங்கள் எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி, உங்கள் ரிஸ்க் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி, சிறுசாக இருந்தாலும் சரி, நீங்கள் அழகாக இருந்தாலும் சரி, சாதாரணமாக இருந்தாலும் சரி, கருப்பாக இருந்தாலும் வெள்ளையாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் யூ வில் ஃபைண்ட் வேவ்லென்த் மேட்ச் ஆகிறது கண்டிப்பாக கிடப்பாங்க. பட் என்னென்னா வந்து யூ ஹாவ் டு அதை என்ன சொல்கிறது வந்து கார்டு போட்டுகிட்டே இருக்கணும். ஓகே. சொல்லுவாங்க வந்து ரிஸ்ட்ரீட்டில் வந்து இந்த ப்ரௌச்சர் கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா யாருனே பார்க்காம கொடுத்துட்டே இருப்போம். அது மாதிரி யூ ஹாவ் டு கிவ் இட். ஓகேங்களா? ஸோ அப்படி பண்ணிங்கன்னா ஒரு நெட்வொர்க்கிங் கிடைக்கும். அப்போ வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா முழுக்க உள்ள நிறைய நல்ல ட்ரேடர்ஸ்லாம் நல்லா தெரியும். அப்படி எனக்கு ஒரு குரூப் இப்போ சேர்ந்துருச்சு. ஸோ அப்படி ஒரு நெட்வொர்க்கிங் நான் என்னால் பண்ண முடியும், எல்லாராலும் பண்ண முடியும். ஓகே சார். ஸோ பேசிக்லி வந்துட்டு இப்போது வெளியே போயிட்டு அசிங்கப்படாமல் நான் ட்ரேடர்னு சொல்லணும் அந்த மாதிரி. ஏன்னா இப்போது ஒரு சில பேர் வந்துட்டு நான் சொன்னால் என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன யோசிப்பாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிக்கிறாங்க. அந்த மாதிரிலாம்
அப்படி அப்படி இன்ட்ரோவர்ட்டாக இருந்தால் நீங்கள் அது நெட்வொர்க்கிங் பண்ண முடியாது. ஓகே. ஸோ பிஸ்னஸ் நீங்கள் ட்ரேடிங்னு வரும்போது நீங்கள் இன்ட்ரோவர்ட்டாக இருக்கலாம். பட் நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தி நெட்வொர்க்கோடு நீங்கள் பண்ணணும்னா வந்து யூ நீட் இன்ட்ரோவர்ட்டாக இருந்தீங்கன்னா அது முடியாது. யூ ஹாவ் டு பி ஓப்பன் டைப்பாக இருந்தால் தான் முடியும். சார் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக இப்போ இருக்கிற நெட்வொர்க்கிங் ஃபுல்லாக ட்ரேடிங்குள்ளே வந்து மட்டும்தான் கிடைச்சதா, இல்லை உங்களோட ஐடி எக்ஸ்பீரியன்ஸு அங்கேருந்து எல்லாம் நெட்வொர்க்கிங் ட்ரேடிங் வந்ததுக்கு ஐடிக்கெல்லாம் கிடையாது. சரி, ஐடியில் வேலை செய்யும்போது எனக்கு இப்படி ஒரு நெட்வொர்க்கிங் கிடையாது, இப்படி ஒரு தாட் ப்ராசஸே கிடையாது. ஓகே ஓகே. எல்லாமே இது ட்ரேடிங்கில் வந்தவிட்டு தான் இப்படி ஒரு தாட் ப்ராசஸ்க்குள்ளே வரேன். அப்படின்னா ஐடியில் இருக்கும்போது வேலைக்கு போவேன், வீட்டுக்கு வருவேன், சாப்பிடுவேன், தூங்குவேன், அவ்வளோதான். சனி ஞாயிறு என்ஜாய் பண்ணுவோம், வேறு எங்கேயாவது போவோம், ஓகே, கிரிக்கெட் விளாட போவோம், ரன்னிங் போவோம், ஏதாவது போவோம், சினிமாவுக்கு போவோம், இப்படி தான் லைஃப் போவோம். ஓகே. ஸோ ஒரு டார்கெட்டு, ஒரு கோலு, ஒரு பிஸ்னஸ்ன்னு பண்ணும்போது தான் இதெல்லாம் பண்ணணும். இதெல்லாம் எனக்கு வேணாம், எனக்கு செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருக்குது, இதுலேயே நான் ஆத்ம திருப்தியாக இருக்கிறேன் அப்படின்னா அது தேவையில்லை தான். அப்படி தான் நான் ஐடியில் இருக்கும்போது இருந்தேன். ஓகே. ஐடியில் இருக்கும்போது அப்படி இருந்தீங்க சார். ஏதாவது ஒரு இன்சிடென்ட் உங்களை வந்து இல்லை இது நமக்கானது இல்லை, வி ஹேவ் சம் மோர் டார்கெட், இன்னும் பெரிய டார்கெட் நமக்கு இருக்குது ஆமாம் அப்படிங்கிறது என்ன ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்? நான் எப்போ பிஸ்னஸ் பண்ணணும்னு முடிவு எடுத்தனோ, பிஸ்னஸ் பண்ணணும்னு முடிவு எடுக்கும்போது ரிச் டாட் புவர் டாட் புக்கு தான் காரணம். நான் பல இன்டர்வியூவில் சொல்லிட்டேன். ஓகே. அந்த பிஸ்னஸ்னு வரும்போது பிஸ்னஸ்னு ஒரு குவாலிட்டி, ஃபஸ்ட்டு குவாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நெட்வொர்க்கிங் தான். ஓகே ஓகே. எத்தனை பேர் உங்களுக்கு தெரியும்? ரைட். எவ்வளோ பவர்ஃபுல்லான ஆள் உங்களுக்கு தெரியும்? இந்த பிஸ்னஸ் சம்மந்தமாக எத்தனை பேர் தெரியும்? ஓகே. இப்போ நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, இந்த பிஸ்னஸ் சம்மந்தமாக எத்தனை பேர் தெரியும்? கரெக்ட். எத்தனை பேர் ரீச் பண்ண முடியும்? இது எல்லாமே ஒரு பெரிய விஷயம். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணுறோமோ, நாளைக்கு ஒரு ரெகுலேட்டரோட ஒரு ரூல்னாலேயோ இல்லை என்எஸ்சியில் ஒரு ரூல்னாலேயோ இந்த ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் போயிடலாம். ரைட். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நாளைக்கு பண்ண முடியாமல் ஒரு சுச்சுவேஷன் போயிடலாம். ஏன்னா 2016 நான் வரும்போது இன்ட்ராடே லிவரேஜ்னு ஒன்று பெருசாக இருந்தது. ஓகே. ஆமாம், இன்ட்ராடே லிவரேஜ்னு ஒன்று இருந்தது. அதில் அடின்னு அடித்து நம்ம காசு பண்ணோம். ஒரு ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அது என்ன ஆயிடுச்சு? ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. கம்மி பண்ணல, இன்ட்ராடே லிவரேஜே கிடையாது. இப்போ ஓகே, அந்த ஆப்ஷனே பண்ண முடியாது. அப்போது அந்த ஸ்ட்ராட்டஜி காலி ஆயிடுச்சுன்னா இப்போ அது என்ன ஆயிடுதுன்னா வந்து பிரம்மாஸ்திரம் மாதிரி இருக்குது அவங்க கையில். இப்போ இல்லைன்னா அவ்வளோதானே அவங்க லைஃபு. அப்படி இல்லை. இப்போது நீங்கள் ஒரு குரூப் ஆஃப் நெட்வொர்க் ட்ரேடர் இருந்தாங்கன்னா அவங்களாம் என்ன பண்ணுறாங்க? ஓகே. நீங்களும் உங்கள்கிட்ட இருந்து கற்றுப்பீங்க, அவங்களும் உங்கள்கிட்ட இருந்து கற்றுப்பாங்க. அப்போ ஆல்டர்னேட் என்ன அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு டொமைன் நாலேஜ்னு ஒன்று இருக்கும் இல்லையா? அந்த டொமைன் நாலேஜ் உங்களுக்கு எப்படி வரும்? நெட்வொர்க் இருந்தால் தான் வரும். இன்றைக்கி கேஸில் பார்த்தீங்கன்னா எஸ்டிடி ஏற்றிட்டே போகிறாங்க. ஆமாம், கரெக்டுங்களா? இது எல்லாம் இப்போ ஒரு ஆப்ஷன் செல் பண்ண முடியாத சுச்சுவேஷன் நீங்கள் லேண்ட் ஆகிட்டு என்ன பண்ணுவீங்க? எப்படி தெரியும் உங்களுக்கு? என்ன பண்ணணும் எப்படி தெரியும்? ஓகே. ஒரு ரூம்குள்ளே உட்காந்துட்டு நீங்கள் ட்ரேடராக உட்காந்து யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு எப்படி தெரியும்? கரெக்ட். நெட்வொர்க் 4 பேர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா அதை வச்சு நம்ம ஒரு ஐடியா ஃபார்முலேட். பியர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. ஓகே. அதனால் வந்து ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி அதில் ஓஹோன்னு நான் வாழ்ந்துருவேன், கடைசி வரைக்கும் நான் அப்படியே இருப்பேன் அப்படிங்கிறது வந்து ஒரு தனிப்பட்ட ட்ரேடராக நடக்கும், ஒரு பிஸ்னஸ் மேனாக நடக்காது. ஈவன் நீங்கள் ஒரு கன்வென்ஷனல் பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டாலுமே நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸ் வந்து கடைசி வரை நடக்குமா நமக்கு தெரியாது. அப்போ என்ன பண்ணாலும் உங்களுக்கு நெட்வொர்க்கிங் வேணும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து ஒரு ஜவுளி தொழில் பண்ணாப்புல, அவங்க பார்த்தீங்கன்னா வந்து ட்ரௌசர், அப்போ உள்ள பீரியடில் வந்து ட்ரௌசர் போடுறது வந்து ரொம்ப ரொம்ப காமன். ஓகே. நான் சின்ன பையனாக இருக்கும்போது. இப்போ யாருமே ட்ரௌசர் போடுறதில்ல. கரெக்ட். அவர் அதை தவிர எதுவுமே கற்றுக்கல. ஓகே. அதை தவிர பிஸ்னஸ் எதுவுமே தெரியல. இப்போ ட்ரெண்டு மாறிட்டே தான் இருக்கும். எல்லா பிஸ்னஸ்லையும் இது காமன் தான். அதுக்கு தகுந்தாப்புல உங்களுக்கு நெட்வொர்க்கிங் ரொம்ப முக்கியம். கரெக்ட். பிஸ்னஸ்னு வரும்போது வந்து ஐடியா விட ஃபஸ்ட்டு என்ன வேணும்? நெட்வொர்க் ஆஃப் பீப்புள் தான் ரொம்ப முக்கியம். ஓகே. தென் யூ வில் கெட் ஐடியாஸ், தென் யூ வில் ஹேவ் அ கேபிட்டல், ஓகே, தென் யூ இம்ப்ளிமெண்ட். சார், இப்போது நீங்கள் முன்னாடி ஸ்டார்டிங்கில் டிஸ்கிரிஷ்னரி ட்ரேடராக இருந்தீங்க, அதுக்கப்புறத்துலேருந்து ஆல்கோக்கு வந்தீங்க சார். இப்போது டிஸ்கிரிஷ்னரியில் யூ ஆர் ப்ராஃபிட்டபிள், உங்களால் டிஸ்கிரிஷ்னரியை வச்சே ஒரு லைவ்லிஹுட் பண்ண முடிஞ்சுது. பட் அதுக்கப்புறம் ஏன் ஆல்கோக்கு வந்தீங்க சார்? வெதர் இட் இஸ் டு அடாப்ட் டு த டெக்னாலஜி, சொசைட்டிக்கு அடாப்ட் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு தாட் ப்ராசஸாக, இல்லை வாஸ் இட் டு ஸ்கேலபிலிட்டி பண்ணணும், ஆல்கோ பண்ணால் ஸ்கேலபிலிட்டி இன்னும் ஈஸி அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக ஆல்கோ ஷிஃப்ட் ஆனீங்களா? ஆக்சுவலாக நிறைய பேர் அப்படி நினச்சிட்டு இருக்காங்க. உண்மை என்னென்னா வந்துட்டு 2016 ஆல்கோ ட்ரேடிங் அப்போ ப்ரொவிஷனே கிடையாது. கரெக்ட். இது எல்லாமே டெக்னாலஜியை வந்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டிஸ்கிரிஷ்னரி டெசிஷன் எடுத்தால் கூட நம்ம ட்ரேட் பண்ணுறது பார்த்திங்கன்னா அல்கோ வழியாக தான் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து செமி அல்கோ, அதுக்கப்புறம் ஃபுல் அல்கோ. ஸோ நம்ம டிஸ்கிரிஷனே சொன்னாலும் நம்ம மனசில் ஒரு 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 ரூல்ஸ் இருக்கும் இல்லையா? இது இப்படி வந்து அப்படி பண்ணணும், இப்படி அப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. இதை நான் ஒரு மேத்தமெட்டிக்ஸனாக இருந்திருக்கு, மேத்தமெட்டிக்ஸும் படிச்சிருக்கேன், கம்ப்யூட்டர் சயின்ஸும் எனக்கு நல்லா தெரியும், ட்ரேடிங் நாலேஜும் இருக்குது. ஸோ என்னால் ஐடியா ஃப்ரேம் பண்ண முடியும், அல்காரதம் எழுத முடியும், அந்த அல்காரதத்தை என்னால் வந்து ப்ரோக்ராம் எழுதவும் முடியும். கரெக்ட். என்னால் டெப்ளை பண்ணவும் முடியும். சரிங்களா? இது எல்லாமே நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து இது ஏன் அல்கோ ட்ரேடிங் வந்தான்னா, நம்பர் 1 வந்து முதல் அல்கோ ட்ரேடிங் இல்லை, 2018-19 தான் எவால்வ் ஆச்சு. ஸோ நான் எதுக்கு மேனுவலாக பண்ணணும்? மேனுவலாக பண்ணுறத வந்து இப்போ மொதல் அல்கோ ட்ரேடிங் வந்தது. ஸோ செமி ஆட்டோமேஷனுக்கு வந்தேன். அப்புறம் வந்து ஃபுல் ஆட்டோமேஷனாக நல்லா தானே இருக்குது
அப்படின்ட்டு ஃபுல் ஆட்டோமேஷன் வந்தேன். இப்போவும் பாருங்கள், ஃபுல் ஆட்டோமேஷன் பண்ணால் கூட நமக்கு ஏதாவது ஒரு மார்ஜின் தேவை, ஹெட்ஜிங் வாங்கணும், அந்த டிஸ்கிரிப்ஷன் இப்போ எடுக்க தான் செய்கிறேன். ஸோ இட் இஸ் நாட் 100% அல்கோன்னு சொல்ல முடியாது. ஸோ 10% 20% வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் வரதான் செய்யும். திடீர்னு மார்ஜின் ஷார்ட் ஃபால் வரும். ஷார்ட் ஃபால் வரும்போது என்ன பண்ணும், இருக்கிற பொசிஷனை நீங்கள் வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணணும்னு சொல்ல முடியாது, ஷ்ரிங்க் பண்ணணும். கரெக்ட். ஓகேங்களா? ஸ்ட்ரிங் பண்ணணும்னா நான் 3 ஆப்ஷன் செல் பண்ணது 2 ஆப்ஷன் செல் பண்ணுவேன். ஆனால் 3 ஆப்ஷனில் என்ன ப்ரீமியம் இருக்கோ அது 2 ஆப்ஷனில் கலெக்ட் பண்ணுவேன். ஓகே. இப்போ ஒரு 3 ஆப்ஷன் செல் பண்ணுறீங்க, 50 ரூபா 50 ரூபாய்க்கு 350 ரூபாய்க்கு செல் பண்ணிருக்கீங்க. அதை 75 ரூபா 75 ரூபாய்க்கு 2 ஆப்ஷன் செல் பண்ணி நான் வச்சுக்கலாம் கொஞ்சம் நேரத்துக்கு. ரைட். ஓகே. மார்ஜின் ஃப்ரீ ஆனவொன்னே என்ன பண்ணுவோம்னா மறுபடியும் பிடிச்சி போட்டுடலாம். சரி, இப்போது நீங்கள் இந்த மார்க்கெட் ரெஜிம் ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. நீங்கள் மற்ற இடத்துலலாமும் சொல்லியிருக்கீங்க, ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து அடாப்ட் பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட் சைக்கிள் ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கிறதுனால நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ் அடாப்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க சார். ஸோ இப்போ அப்படி பார்க்கும்போது ஸ்கேலபிலிட்டி அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட் வரும்போது அது கஷ்டமாக, இல்லை அடாப்ட் பண்ணி ஸ்கேல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எதாவது இருக்கா? நான் என்ன பண்ணுறேன், ஆன் த ஃப்ளைல அடாப்ட் பண்ணி ஸ்கேல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். ஓகே. ஆன் த ஃப்ளை 3 months ஒன்ஸ் நான் என்ன பண்ணுவேன், நான் வந்துட்டு அடாப்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். 3 months ஒன்ஸ் வந்து நான் அடாப்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஓகே. புது ரெஜிம் ஏதாவது வருதா, ஓகே, ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத நான் மானிட்டர் பண்ணிட்டே இருப்பேன். 3 months ஒன்ஸ் வந்து ஓகே அடாப்ட் பண்ணிட்டு ஸ்கேல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். ஓகே. ஓகே சார், இப்போது ஆல்கோக்குள்ளே வரணும் அப்படின்னா டிஸ்கிரிஷ்னரி நாலேஜ் வேணுமா? ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நிறைய பசங்க அப்பா அம்மாலாம் வீட்டில் திட்டுவாங்க, அவனுக்கு பேங்க்கில் போய் செலான் கூட ஃபில் பண்ண தெரியாது அப்படின்னு. பட் அவங்க கேட்குற கேள்வி வந்து கரெக்டு. இப்போ நான் செலான் ஃபில் பண்ண கற்றுக்கிட்டு என்ன பண்ண போகிறேன்? எனக்கு யூபிஐ இருக்குது, நெட் பேங்கிங் இருக்குது, நான் இதெல்லாம் பண்ணிட்டு போயிடுவேன். அந்த மாதிரி இப்போ ஆல்கோக்குள்ளே வரணுன்னா டைரெக்டாக எனக்கு ஆல்கோ எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு தெரிஞ்சால் மட்டும் போதுமா, இல்லை டிஸ்கிரிஷ்னரி கொஞ்சமாச்சும் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது இருக்கா? இல்லை, டொமைன் நாலேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஆல்கோ மட்டும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. டொமைன் நாலேஜ் வந்து நீங்கள் வந்து இது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது வந்து முதல்ல சரி, ஆல்கோ என்ன ஆகும்னா உங்களுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் மட்டும்தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் தான் நினைக்கணும். கரெக்ட். ஓகே. ஒரு சில ட்ரேடர்ஸ் இப்போ ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்லாம் எனக்கு வந்து சும்மா ஒரு பேசிவ் இன்கம் வேணும், ஆல்கோ சாஃப்ட்வேர்ஸ் வாங்குவாங்க, ஆல்கோ சாஃப்ட்வேர் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணணுன்னா இப்போ பிளாக் பாக்ஸ் ஆல்கோன்னு போகும்போது பிளாக் பாக்ஸில் எதுவுமே தெரியாது, அவங்களுக்கு என்ன நடக்குது பிஹைண்ட் த சீன்ஸ்னு தெரியவே தெரியாது. அப்படி பண்ணும்போது இந்த நாலேஜ், டொமைன் நாலேஜ் இருக்கணுங்கிறது எதாவது இருக்கா? அப்படி பண்ணும்போது நாலேஜ் இருக்குன்னு அவசியம் கிடையாது. நீங்கள் பிளாக் பாக்ஸுங்கிறது செபி அப்ரூவ்ட் பண்ண ஆர்ஐ கொடுக்குற அந்த பிளாக் பாக்ஸ் ஆல்கோவாக இருந்தால் உங்களுக்கு அது தேவையில்லை தான். இருந்தாலும் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும். செபி ரெஜிஸ்டர்ட் ஆர்ஐவாக இருக்கிறதுனாலே அவர் ப்ராஃபிட், அந்த ஸ்ட்ராட்டஜி ப்ராஃபிட் பண்ணாங்கிற எந்த அவசியம் கிடையாது. கரெக்ட். அது அப்ரூவ்டு, அவ்வளோதான். ஸோ அதோட ரிஸ்க் அண்ட் ரிவார்டு நீங்கள் பார்க்கணும்ல, ஹிஸ்டாரிக்கல் அது எப்படி கொடுத்துருக்கு, ஸோ மார்க்கெட்டோட ரொம்ப ஒஸ்டான பீரியடில் எப்படி கொடுத்துருக்கு, ஒஸ்டான பீரியடில் எப்படி கொடுத்துருக்கு, ஒரு நாலேஜ் தேவை தான். ஓகே. நம்ம பிளைன் மெயிலாக நம்ம எப்படி போகிற மாதிரி போட முடியாது. சார், இப்போது மோஸ்ட் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜிஸ் கேன் பி மேட் இன்டு அன் ஆல்கோ. ஆமாம். இப்போது ஆல்கோவால் ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் என்னால் இது ஆல்கோவாக பண்ண முடியல அப்படிங்கிறது, பட் ஐம் ப்ராஃபிட்டபிள், நான் டிஸ்கிரிஷ்னரியாக பண்ணும் போதே நான் ப்ராஃபிட்டபுளாக இருக்கேன். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நான் என் ஸ்ட்ராட்டஜியை ஷிஃப்ட் பண்ணி ஆல்கோக்கு வரணுமா, இல்லை ஆர் யூ டெல் தெம் இஃப் யூர் ப்ராஃபிட்டபிள் இன் டிஸ்கிரிஷ்னரி அதுலேயே இரு அப்படின்னு சொல்லுவீங்களா? அது அவங்களுடைய கால் தான் வந்து. ஸோ சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா வந்து இது மாற்ற முடியாத ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருந்தால் நம்ம அதை அப்படியே டிஸ்கிரிஷ்னரியாக பண்ணிக்கலாம், அப்படியே சில பேர் இருக்கிறாங்க. பட் மாற்ற முடியும்னா மாற்றுறது பெட்டர். ஏன்னா ஆல்கோ வந்த விட்டு என்னென்னா உங்களுக்கு இந்த ஸ்லிப்பேஜஸ் காஸ்ட்லாம் ரொம்ப இருக்காது. ஏன்னா மேனுவலாக பண்ணிங்கன்னா நிறைய ஸ்லிப்பேஜஸ் வரும். ஸோ காலை போட்டு செல் பண்ணும்போது தனித்தனியாக பண்ணுறதா இருக்கட்டும். ஓகேங்களா? வந்துட்டு நீங்கள் ஹெட்ஜிங் ஏதாவது காலை ஒரு அண்டர்லைங் வச்சுட்டு ஒரு ஹெட்ஜிங் கால் செல் பண்ணுறீங்கன்னா அதுவாக இருக்கட்டும். ஸோ இந்த சைமல்டேனியஸாக பண்ணக்கூடிய ப்ராசஸில் எல்லாத்துலேயுமே மேனுவலாக நிறைய ஸ்லிப்பேஜஸ் வரும், ட்ராக்கிங் எரர் வரும். இந்த பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு ஆல்கோவில் வராது. ஆல்கோ வந்து ஹெல்ப் தான் பண்ணுது. இட் இஸ் நாட் டேக்கிங் எனி டெசிஷன். ஒரு வேளை அப்படியே எடுத்தாலும் அதை நீங்கள் தான் வளர்க்குறீங்க. ஸோ சாப்பாடு போட்டு வளர்க்குறீங்க, நீ இப்படி டெசிஷன் எடுங்க, அது டெசிஷன் எடுக்கல, நீங்கள் தான் அதுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க, அதுதான் எடுக்குது. ஸோ ஆல்கோ போகிறதுல எந்த விதமான சிக்கல் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. சிக்கலை தாண்டி சார், இப்போ ஒருத்தர் ஆல்கோக்கு அடாப்ட் ஆகணும் அப்படின்னா, இப்போது யூ பீயிங் அ கோடர், ஒரு ஐடி எம்ப்ளாயியாக இருந்திருக்கீங்க, உங்களுக்கு எதெல்லாம் தெரியுது, உங்களால் ஈஸியாக அடாப்ட் ஆக முடியுது. ஒருத்தருக்கு எனக்கு ட்ரேடிங் நாலேஜ் மட்டும்தான் இருக்குது, அந்த மாதிரி நான் ஆல்கோக்குள்ளே வரணும் அப்படின்னா அதை எப்படி அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் சார்? குட் கொஸ்டின். அவருடைய ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ஒரு பிளெயின் வெனிலா மாடல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு வந்து இந்த இண்டிகேட்டருக்கு மேலே இருக்கணும், இந்த மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருக்கணும், அதுக்கு கீழே இருக்கணும் அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக இருந்ததுன்னா, இப்போ மார்க்கெட்டில் அதுக்கான சாஃப்ட்வேர் நிறையா இருக்குது. நீங்கள் கோட் எழுதுன்னு அவசியமே கிடையாது. ஓகேங்களா? அதில் போயிட்டு நீங்கள் இது இப்படின்னு நீங்கள் சும்மா ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணாலே நீங்கள் கோ அண்ட் பேக் டெஸ்ட் நீங்கள் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஓகே.
ரொம்ப சிம்பிள் இருக்குது. இல்லை டைம் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் அதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இண்டிகேட்டர் பேஸ் பண்ணியிருந்தாலும் அதுவும் இருக்குது. இல்லை இது ரொம்ப பிளைன் வண்ணிலாக இல்லாமல் நான் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக நான் சொஃபஸ்டிகேட்டடாக நான் யோசிச்சு வச்சுருக்கிறேன். ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா வந்துட்டு நீங்கள் என்ன பண்ண முடியாதுன்னா நீங்கள் தனியாக கோடரை வச்சு தான் பண்ணி ஆகணும். நீங்கள் ஒரு வழி இல்லை. இல்லைன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனரியாக அப்படியே நீங்கள் மேனுவலாக என்ன பண்ணுமோ பண்ணிக்கலாம். ஓகே ஓகே சார். இப்போது சாஃப்ட்வேர்ஸு நம்ம ஆன்லைனில் போட்டு நம்மளே கோட் எழுதிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. பட் இந்த ஆன்லைனில் கோட் எழுதும் போது அதை கம்ப்ளீட்டாக நம்பலாமா? குட் கொஸ்டின். வந்து இப்போ ChatGPT கிளாடியெல்லாம் வந்துருச்சு. கிளாட் கோடர் வந்துருச்சு. ஆனால் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அகெயின் அது டெவலப்பருக்கு தாங்க. ஓகே. ஏன்னா அந்த கோடை நீங்கள் வெரிஃபை பண்ணணும், கரெக்டாக நடக்குதான்னு செக் பண்ணணும். அது நல்ல கோட் எழுதும், நல்லா சொல்லலை கரெக்டுங்களா? அதில் நீங்கள் ப்ராம்ப்டிங் ரொம்ப முக்கியம். ப்ராம்ப்டிங் வந்து கரெக்டாக பண்ணணும். அவன் நிறைய என்ன பண்ணுவான்னா நிறைய அசீம் பண்ணிப்பான். கரெக்ட். அதெல்லாம் இது இப்படி தான் இருக்கும், அது அப்படி தான் இருக்கும்னு. அவன் எல்லாமே நீங்கள் வந்து ஏஏ ப்ராம்ப்டிங்கே அதுக்கு ஒரு தனியாக நீங்கள் படிக்கணும். ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் தனியாக படிக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் இப்படி தான் பேசுவீங்க, உங்கள் ரெக்யர்மெண்ட் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத அவன் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருவான். ஒரு 15-20 டேஸ் அவன்கிட்ட நீங்கள் ப்ராம்ப்டிங் பண்ண விட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஏன்னா நான் யூஸ் பண்ணியிருக்கேன் கிளாட் கோட். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வருதுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொல்லணும், நான் எது சொன்னாலும் இந்த டாக்குமெண்ட் ரெஃபர் பண்ணேன், நான் இப்படி தான் பேசுவேன், இதை மைண்டை வச்சு தான் பேசுவேன் அப்படிங்கிறத நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லணும். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ ட்ராடவுன் மேலே நான் எதிர்பார்க்க மாட்டேன், நான் இப்படி என்னோடய மார்ஜின் எல்லாம் ப்ளஸ் பண்ணுவேன், இதெல்லாம் என்னுடைய கேரக்டர், நீங்கள் இங்கேருந்து டெரைவ் பண்ணிங்கன்னு நீங்கள் ஒரு தனியாக டாக்குமெண்ட் கொடுக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா வந்துட்டு அவன் கோடு உண்மையிலே அப்படி எழுதிருக்கான்னு பார்க்கணும். நம்ம கிளாட் கோட்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ண விட்டு கோடு அடிச்சிடும். பட் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா வந்து நீங்கள் யூனிட் டெஸ்டிங் கரெக்டாக பண்ணணும். கரெக்டாக பண்ணியிருக்கானா, கரெக்டாக கோட் பண்ணியிருக்கானு. ஸோ இன்னும் அந்தளவுக்கு ரொம்ப மெச்சூர்டாக இல்லை. ஏஐ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, பட் ரொம்ப மெச்சூர்டாக இல்லை. ஓகே. ஸோ கம்ப்ளீட்டாக ரிலை பண்ண வேணாம், பட் வி கேன் டேக் அண்ட் ஹெல்ப் அப்படின்ற மாதிரி. கரெக்ட். ஓகே ஓகே சார். இப்போது டியூ டு அ லாட் ஆஃப் ட்ரேடர்ஸ் உள்ளே வந்துடுறாங்க. இப்போது நீங்கள் பேசும்போது சொல்லியிருக்கீங்க நிறைய ட்ரேடர்ஸ் உள்ளே வரதுனால எந்த ஸ்ட்ராட்டஜியுமே ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு மேலே ஒர்க் ஆக மாட்டேங்குது, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க சார். அந்த மாதிரி டைமில் நம்ம ஸ்ட்ராட்டஜியை ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி எனக்கு வந்து எவ்ரி டைம் ரைட் ஃப்ரம் த மார்க்கெட் ஹிஸ்ட்ரி ஃப்யூச்சர்லேயும் அது ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் எக்ஸ்பைரி அன்னைக்கு நீங்கள் ஆப்ஷன் செல் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக 0 போயிடும், ஓடிஎம் ஆப்ஷன். சரிங்களா? பிரச்சனை என்னன்னா அது எவ்வளோ ட்ராடவுன் போகுங்கிறது தான் பிரச்சனை. அந்த ட்ராடவுன் உங்களை தாங்குமாங்கிறது தான் பிரச்சனை. இது வந்து யூனிவர்சலாக வந்து அது கிட்டத்தட்ட ட்ரூத் மாதிரி. ஓடிஎம் ஆப்ஷன் நீங்கள் செல் பண்ணுறீங்களோ அது வந்து எக்ஸ்பைரிக்கு நீங்கள் செல் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அது 0 போய் உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக தான் ஆகும். பட் பிரச்சனை என்னென்னா இந்த கைண்ட் ஆஃப் ட்ராடவுன் அது வந்து பீரியட் டு பீரியட் மாறும். ஸோ உங்களுக்கு ரோசி பிக்சரில் உங்களுக்கு ட்ராடவுனே வராது. ரோசியாக இருக்குது, மார்க்கெட் அப்படியே சைட்வைஸில் இருக்குது. திடீர்னு ஒரு கொரோனா மாதிரி ஒரு பீரியட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ஓடிஎம் ஆப்ஷன்லாம் உங்களுக்கு இண்டிமனி ஆகும். நான் சொல்கிறது எவ்வளோ ஃபார் ஓடிஎம் இருந்தாலும். ஸோ ஸ்டேட்டவே பார்த்தீங்கன்னா நான் சொல்லினே இருப்பேன், நான் என்னங்க ஜெகன் நீங்கள் ஆப்ஷன் செல் பண்ணுறீங்க, ஸ்டாப் லாஸ் போடுறீங்க, ப்ராஃபிட் பண்ணுறீங்க, எந்த ஸ்டாப் லாஸு நல்லா வேலை செய்யும், என்னைக்கு எவ்வளோ ஸ்டாப் லாஸு, எத்தனை பர்சன்டேஜ் போடணும், எப்படி ட்ரையல் பண்ணணும் கேட்பாங்க. நான் சொல்லுவேன் ஆப்ஷன் செல் பண்ணாலே லாங் ரனில் வந்து எந்த ஸ்டாப் லாஸ் போட்டாலும் என்றைக்கு பண்ணாலும் வந்து ப்ராஃபிட்டபிள் தான். ஓகே ரைட். என்றைக்குனாலும் அது ப்ராஃபிட்டபிள் தான். அது ஒவ்வொரு நாளைக்கு நீங்கள் ஒவ்வொரு ஸ்டாப் லாஸ் போடுறதும் அதுக்குன்னு ஒரு ட்ராடவுன் பீரியட் இருக்குது. இந்த பீரியடில் உங்களுக்கு என்ன உங்கள் கேபிட்டலுக்கு வந்து உங்கள் மைண்ட் செட்டுக்கு வந்து எந்த ட்ராடவுன் ஓகே, எந்த ட்ராடவுன் ஓகே இல்லைன்னு பார்த்து செட் பண்ண வேண்டியதான் உங்கள் வேலை. இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஆப்ஷன் செல்லிங் சொல்கிறேன். புரியுது சார். சரிங்களா? ஸோ அதனால் வந்து இருக்குது அந்த மாதிரி எவ்ரி டைம் ஒர்க் ஆகக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸும் இருக்குது. ஆமாம், இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் ட்ராடவுன். இருக்கிற பெனிஃபிட்ஸ் கூட சேர்த்து ரிஸ்க்கும் வரும். கண்டிப்பாக வரும். ஓகே சார். இப்போது பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், கோவிட் டைமில் ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னீங்கல்ல சார். நம்ம பேக் டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னும் போது ஸோ இப்போது ஜென்ரலி பேக் டெஸ்ட் பண்ணும்போது பீரியட் வைஸ் பண்ணலாம். இப்போது 2020 2025 பார்த்தோன்னா ஒரு மாதிரி மார்க்கெட் ரியாக்ட் ஆகிருக்கும், அதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி ரியாக்ட் ஆகிருக்கும், இல்லை ஏதாவது ஒரு ஸ்கேமோ இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸோ வரும்போது அந்த டைமில் ஒரு மாதிரி ரியாக்ட் ஆகிருக்கும். ஸோ அந்தந்த டைமில் நம்ம பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி ரிலை பண்ணலாமா? ஏன்னா ஃப்யூச்சரில் வந்துட்டு மார்க்கெட் எப்படி இருக்க போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ பேக் டெஸ்ட்டை மட்டுமே கம்ப்ளீட்டாக ரிலை பண்ணலாமா, இல்லை இந்த ஃபார்வர்ட் டெஸ்டிங்குன்ற ஒரு மெக்கானிசம் சொல்கிறாங்க சார்,
இப்போது இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெலாம் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்ஸ்லாம் அனலைஸ் பண்ணுவாங்க. 5 இயர்ஸ் இவங்களோட P&L எப்படி இருக்கும் அந்த மாதிரி மார்க்கெட்டில் எதாவது பண்ண முடியுமா? பண்ண முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்ட கேள்வியை நம்ம எப்படி வித் ரெஸ்பெக்ட் நான் ஆப்ஷனில் சொல்கிறேன். ஏன்னா ஆப்ஷன் தான் எனக்கு நல்லா தெரியும். புரியுது. அண்ட் செல்லிங் தான் நல்லா தெரியும். அதனால சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு ஈவெண்ட் பேஸ்டாக நம்ம பிரிக்காமல் நம்ம என்ன பண்ணால் ஓரட்டாலிட்டி பேஸ்டாக பிரிக்கலாம். ஓகே. இப்போது ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா விக்ஸ் 10லேருந்து 15 வரைக்கும் இருக்கிற டேஸ் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அதோட ஆப்ஷன் பிஹேவியர் ஒரு செட்டாக இருக்கும். விக்ஸ் 15லேருந்து 20 உள்ள டேஸ் மட்டும் நீங்கள் புல் பண்ணிங்கன்னா அது ஒரு செட் பிஹேவியர் ஒரு மாதிரியாக இருக்கும். இப்போ 20க்கு மேலே போச்சுன்னா அந்த கொரோனாவோட பிஹேவியர் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் அங்கே கன்சல்டேட் பண்ணிக்கலாம். 20லேருந்து 25. ஸோ அப்போ ஒரு ஆப்ஷன் ப்ரீமியம் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஓரட்டாலிட்டி செட் 1, செட் 2, செட் 3 நீங்கள் பிரிச்சுக்கலாம். ஸோ லோ வாலட்டாலிட்டி, மீடியம் வாலட்டாலிட்டி, ஹை வாலட்டாலிட்டிக்கு தனித்தனியாக ஸ்ட்ராட்டஜி பிரிச்சுக்கணும். உண்மையிலே அப்படி பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா ப்ரீமியோட பிஹேவியர் வந்து உங்களுக்கு மேஜராக அடி வாங்குறது வந்து வாலட்டாலிட்டி வச்சு தான் அடி வாங்கும். கரெக்ட். வாலட்டாலிட்டிலேயே உங்களுக்கு ப்ரைஸோட பிஹேவியர் வந்துடும். ஏன்னா வாலட்டாலிட்டி அதிகமாக இருக்குன்னா ப்ரைஸும் வாலட்டாயிலாக இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் ஆனால் உங்களுக்கு ப்ரீமியம் அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி பிரித்து வச்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு என்ன ஆகும்னா வந்துட்டு ஸ்ட்ராட்டஜி அப்படி. இன்ஃபேக்ட் நான் அப்படி பண்ணுறேன். லோ வாலட்டாலிட்டினா நான் நிறைய டெபிட் ஸ்ட்ராட்டஜிஸ் டெபிட் ஸ்ப்ரெட்டாக போடுவேன். ஹை வாலட்டாலிட்டினா பார்த்தீங்கன்னா நான் வந்து கிரெடிட் ஸ்ப்ரெட்டாக போடுவேன். இந்த வாரத்திலே பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 நாள் டெபிட் ஸ்ட்ராட்டஜி போட்டிருக்கேன், 2 நாள் கிரெடிட் ஸ்ட்ராட்டஜி போட்டிருக்கேன். ஏன்னா வாலட்டாலிட்டி வந்து எனக்கு அந்த லோ வாலட்டாலிட்டி போகுது, அப்புறம் மீடியம் வாலட்டாலிட்டி வருது. ஸோ அந்த ரேஞ்சில் வருது. இப்போ ஹை வாலட்டாலிட்டிக்கு வர அளவுக்கு போகல. ஹை வாலட்டாலிட்டி நான் சொல்கிறது கொரோனா பீரியட் மாதிரி சொல்கிறேன். ஓகே. சார், ஸோ இந்த வாலட்டாலிட்டி நீங்கள் கண்டுபிடிக்கிறது வந்து பிஃபோர் மார்க்கெட் ஹார்ஸ் உட்காந்து அனலைஸ் பண்ணி தெரிஞ்சிடலாம். உங்களுக்கு வந்து விக்ஸ் பார்த்தாலே தெரிஞ்சிடல. விக்ஸ் இல்லைனா ஐவி, இல்லைனா வேகா, உங்களுக்கு எந்த டேர்ம் பிடிக்குதோ அதில் நீங்கள் ஒரு பெஞ்ச் மார்க் வச்சுக்கலாம். ஸோ நான் எடுத்திங்கன்னா ஏடிஎம் ஐவின்னு ஒன்று இருக்குது. அது நீங்கள் என்எஸ்சி ஆப்ஷன் செயினில் பார்த்துக்கலாம், இல்லை சென்சிபிளில் பார்த்துக்கலாம். 15க்கு கீழே இருந்தால் நான் என்ன அசீம் பண்ணிப்பேன் வந்து அது லோ வாலட்டாலிட்டின்னு அசீம் பண்ணிக்கிறேன். 15க்கு மேலே இருந்தால் அது வந்து பார்த்திங்கன்னா மீடியம் நான் அசீம் பண்ணிக்கிறேன். இப்போ 20க்கு மேலே போனால் ரொம்ப ஹை வாலட்டாலிட்டின்னு அசீம் பண்ணிக்கிறேன். அதுவே போதும் உங்களுக்கு. அதை பொறுத்து நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். வித் ரெஸ்பெக்ட் டு ஃபார்வர்ட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபார்வர்ட் டெஸ்ட்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று மாண்டோ கார்லோ அனாலிசிஸ்னு ஒன்று இருக்குது. மீனிங் சார்? மாண்டோ கார்லோ அனாலிசிஸ்னால் என்ன அர்த்தம்னா அவன் உங்களுக்கு ஒரு சாம்பிள் சைஸ் கொடுப்பான். ஓகே. ரியல் இப்போ உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் 2 இயர்ஸ் பேக் டெஸ்ட் பண்ணிங்கல்ல, இந்த 2 இயர்ஸ் பேக் டெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு மார்க்கெட் எப்படி மூவ் ஆச்சுன்றல அவன் என்ன பண்ணுவான்னா இமேஜின் பண்ணி ஒரு என்ன பண்ணுவான்னா அவன் ஒரு 2 இயர்ஸ்க்கு இப்படி நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு டேட்டா கொடுப்பான். ஓகே. இந்த இதில் திடீர்னு லோ வாலட்டாலிட்டி நடந்திருக்கும், திடீர்னு கொரோனா வந்திருக்கும், திடீர்னு ஹை வாலட்டாலிட்டி வந்திருக்கும், திடீர்னு கேப் டவுன் ஆகிருக்கும், திடீர்னு கேப் அப் ஆகிருக்கும். இந்த மாதிரி ஒரு மல்டிபிள் சினாரியா கொடுத்துருப்போம். மல்டிபிள் சினாரியோஸை அந்த டைம் ஃப்ரேமில் நடந்தால் எப்படி ரியாக்ட் ஆகும், எப்படி இருக்கும் அப்படிங்கிறது டேட்டா கொடுத்துருவோம். அதை நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணணும். ஓகே. இப்போ நீங்கள் 2 இயர்ஸ் வந்து உண்மையிலே நடந்த ஒரு ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் வச்சு நீங்கள் டெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஆமாம். அவன் என்ன பண்ணுவான்னா இமேஜினரியாக ஒன்று கொடுப்பான். ஓகே. அவன் ரேண்டமாக டேட்டா ஜென்ரேட் பண்ணுவான். ஓகே. இந்த நேரத்தில் மார்க்கெட் சைட் வேஸில் இல்லாமல் அப்படியே 10% மேலே போயிருந்தால் அப்படி இருக்கும். அப்படியே மார்க்கெட் 50% கீழே வந்தால் எப்படி இருக்கும். இப்போ 10% மேலே போயிட்டு 20% எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு இமேஜின் பண்ணி சினாரியோஸ் எல்லாம் போட்டிருப்பான். ஓகே. அது வந்து மாண்டோ கார்லோ அனாலிசிஸ்னு பேர். ஓகேங்களா? அதில் நீங்கள் டெஸ்ட் பண்ணும்போது உங்கள் சிஸ்டம் எவ்வளோ ரோபஸ்ட்டாக இருக்குன்னு பார்ப்போம். அஃப்கோர்ஸ் சில அவன் வந்து பெஸ்ட்டு கேஸும் கொடுப்பான், ஒஸ்ட்டு கேஸும் கொடுப்பான். அதில் உங்கள் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து லீனியர் ரெக்ரெஷன் மாதிரி நடுவில் இருந்துன்னு வச்சுக்கோங்க. ஆவரேஜாக லீனியர் ரெக்ரெஷன். இப்போ மற்ற ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நல்லா ரோசியாக போகும்போது இப்படி இருக்குது, கீழே போகும்போது இப்படி இருக்குது. உங்கள் இது மீடியனாக மாண்டோ கார்லோ அனாலிசிஸில் சென்டரில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்கள் ஸ்ட்ராட்டஜி என்ன அசீம் பண்ணிக்கலாம்னா வந்துட்டு நல்லதுன்னு அசீம் பண்ணிக்கலாம். அதை விட்டுட்டு உங்கள் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து இப்போ கீழே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது எஃபிஷியண்டாக இல்லைன்னு அர்த்தம். ரைட். ஸோ அதை வச்சு நீங்கள் ஓரளவு கண்டுபிடிச்சிடலாம். இது எப்படி சார் பண்ணுறது? ஏதாவது சாஃப்ட்வேர்ஸ் எதாவது இருக்குது? நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்துருக்கு. இப்போ அமி ப்ரோக்கர்லாம் மாண்டோ கார்லோ அனாலிசிஸ் அவனே கொடுத்துறான். ஓகே. பைத்தானில் அதுக்குன்னு லைப்ரரிலாம் இருக்குது, அதை லைப்ரரி வச்சு பண்ணோம். ஸோ வேறு அல்கோ சாஃப்ட்வேர்லாம் வருதான்னு தெரியல, பட் அது அமி ப்ரோக்கர்லாம் இருக்குது. நீங்கள் ஃபியூச்சர்ஸில் பண்ணுறதுக்குலாம் மாண்டோ கார்லோ அனாலிசிஸ்லாம் அவனே கொடுத்துறான். ஒரு ஒண்டர்ஃபுல் இன்சைட் சார். எனக்கு ரொம்ப புதுசு, ஆடியன்ஸும் புதுசாக ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார். அண்ட் ஃபுல் டைம் ட்ரேடிங் யங்ஸ்டர்ஸ்க்கு சார் உங்களோட பீஸ் ஆஃப் அட்வைஸ் அவுட் ஆஃப் யுவர் எக்ஸ்பீரியன்ஸஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு 18 to 25 இந்த ஏஜில், நான் பர்சனலாக அந்த ஏஜ் இருக்கிறதுனால கேட்குறேன் சார். ஸோ இந்த ஏஜில் இருக்கிறவங்க ஃபுல் டைம் ட்ரேடிங் எப்படி பார்க்கலாம்? ஃபுல் டைம் ட்ரேடிங் வரலாமா? இது ரொம்ப டிஸ்கிரிஷியஸான ஆன்சருங்க. வந்து ஃபுல் டைம் ட்ரேடிங் யார் வரணும் யார் வரக்கூடாதுன்னு இருக்குது. ஸோ ஒரு ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா வந்து 18 to 25 வர்றதுக்கான வாய்ப்பு வந்தால் என்ன நல்லதுன்னா நீங்கள் யங் ஏஜில் ரிஸ்க் எடுக்கலாம். கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்த விட்டு அந்த ரிஸ்க்லாம் எடுக்க முடியாது. கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். ரெண்டாவது வந்து ஃபேமிலி உங்கள் டிபெண்ட் பண்ணியிருக்கோம், நீங்கள் டிபெண்ட்டாக இருப்பீங்க அப்படிலாம். யார் 18 to 25 வரலாம்னா ஃபுல் டைம் வந்து உங்களுக்கு ஃபேமிலி பேக்கப் இருக்குது, உங்களுக்கு எல்லாமே செட்டப் இருக்குது, ஐ மீன் ஃபினான்ஷியலாக செட்டப் இருக்குது அப்படின்னா வந்துட்டு நீங்கள் ஐ கேன் கிவ் அ ட்ரை.
ஓகே. ஓகேங்களா? உங்களுக்கு ஃபினான்ஷியலாக நல்லா வெல்த்தாக இருக்கீங்கன்னா, இல்லை மிடில் கிளாஸ் நான், இல்லை லோயர் மிடில் கிளாஸ் அப்படின்னா நீங்கள் அதை பற்றி யோசிக்கவே கூடாது. யூ ஷுட் கோ டு த ஜாப். ஜாபில் இருந்துகிட்டே நீங்கள் வந்து பார்ட் டைமாக ட்ரேட் பண்ணி உங்களை கன்சிஸ்டண்ட்டாக மோர் தென் 2 இயர்ஸ் வந்து உங்கள் சேலரி இன்கம்மை வந்து நீங்கள் இதில் ப்ராஃபிட்டாக எடுத்துகிட்டு நீங்கள் கன்விக்ஷன் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் பண்ணணும். ஓகே. ஓகே. யார் பண்ணலான்னா வெல்த்தி ஃபேமிலி, எங்களுக்கு பேக்கப் இருக்குது, அம்மா அப்பா பேக்கப் இருக்குது, எனக்கு ஒன்றும் நம்ம வீட்டுக்கு காசு கொடுக்கணுன்ற நெசசிட்டி இல்லை அப்படின்னா. அது மட்டும் இல்லை அஸ்வின், நீங்கள் ஒரு 18 to 23 நீங்கள் வந்து வேலைக்கு போகல, 25 வரை வேலைக்கு போகல, ட்ரேடிங் பண்ணிட்டீங்க. இப்போது உங்களுக்கு ட்ரேடிங் ஒர்க் அவுட் ஆகலை, வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறுபடியும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க. கரெக்ட். அந்த மாதிரி சிக்கல்லாம் இருக்குது. சார் இப்போது ஆல்கோ வந்துட்டு எமோஷ்னல் இதை இருக்கவே இருக்காது ஆல்கோவில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா ஆல்கோ வந்து சிஸ்டமேட்டிக்காக அது பாட்டு என்ன ரூல்ஸ் கொடுக்குறோமோ அது பேஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது எமோஷ்னலாக வீக்காக இருக்கிறவங்க தான் ஆல்கோக்கு வருவாங்களா அப்படின்றதா இருக்கா? அப்படிலாம் இல்லை. ஆல்கோ பண்ணுறவங்களுக்கு எமோஷன் இருக்கும். அதாவது டெசிஷனில் எமோஷன் இல்லை, ப்ராஃபிட் லாஸ் வந்துட்டு எமோஷன் இருக்கும்ல. அப்புறம் இன்னைக்கு ஒரு 2% லாஸ் ஆயிடுச்சுன்னு இந்த ஆல்கோ இனிமேல் வேலை செய்யாதுன்னு மறுநாளே மாற்றிடுவோம். ஓகே. ஸோ அந்த ஃப்ளையை மாற்றாட்டாலும் ஓவர் த நைட் மாற்ற தானே செய்வோம். கரெக்டு. சார் இப்போது ட்ரேடிங், ஐடி, மேத்தமேட்டிக்ஸ் எல்லாமே பார்த்துருக்கீங்க சார். ஒரு மல்டி ப்ரொஃபைல்டு எல்லா இடத்துலையும் நான் பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி. நிறைய இடத்துல நான் பார்க்கும்போது கூட சார் மேத்தமேட்டிஷியன்ஸ் வெரி குட் ஆப்ஷன்ஸ் ட்ரேடராக இருப்பாங்க. மேத்தமேட்டிக்ஸ்க்கும் இதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? நிறைய சம்மந்தம் இருக்குங்க. இன்ஃபேக்ட் வந்து நான் பார்த்துருக்கேன், வந்து மார்க்கெட்டில் வர்றவங்க வந்து பெரும்பாலும் பார்த்திங்கன்னா வந்து இந்த காமர்ஸ் பேக்ரவுண்டில் தான் நிறைய வருவாங்க. காமர்ஸு, சிஏ, எம்பிஏ, நிறைய நான் நார்த் இந்தியன் போகும்போது வந்து ப்ரொஃபஷன் பை சிஏ ப்ரொஃபஷன் தான் நிறையா வருவாங்க. அது உண்மையிலே நல்ல விஷயந்தான். ஆனால் என்ன வருத்தமான விஷயம்னா, இதுக்கு கரெக்டான ஆள் பார்த்திங்கன்னா வந்து மேத்தமெட்டிஷியன் தான். ஓகே. ஓகேங்களா? மேத்தமெட்டிஷியன் தான் வந்து எட்ஜ் எங்கே இருக்குதுன்னு கரெக்டாக, அதுக்காக அவங்க இல்லைன்னு சொல்ல வரல. பட் சிஏ காமர்ஸில் பெரும்பாலும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரூட்னால உள்ளே வர்றவங்க. நான் வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரேடிங்கில் சொல்கிறேன். ஓகே. ட்ரேடிங் வரும்போது மேத்தமெட்டிக்ஸ் பீப்புள் கண்டிப்பாக வரலாம். நிறைய ஸ்கோப் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங் நான் வந்த விட்டு எனக்கு பெரிய வித்தியாசம் தெரியல. இது மேத்தமெட்டிக்ஸ் தான், இது கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான், இது ட்ரேடிங் தான். பட் அந்த பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கணும் அதை. ஆமாம், ஏன்னா இது நான் கம்ப்யூட்டர் தான் பண்ணுறேன். ஏன்னா அல்காரிதம் நான் தான் டிசைன் பண்ணுறேன், நான் தான் எழுதுறேன். ஓகே. அல்காரிதம் எழுதுறதுக்கு ஒரு ஆப்டிடியூட் லாஜிக் வேணும். அது ஒரு மேத்தமெட்டிக்ஸ் தான். மேத்தமெட்டிக்ஸ்னால் நீங்கள் நினைக்கிற மாதிரி சைன் டேட்டா, காஸ்ட் டேட்டா அதெல்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு ஆப்டிடியூட் தான். ஓகே. ஒரு லாஜிக்கல் திங்கிங் தான், ரீசனிங் தான். நாட் ஈவன் அந்த பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், எம்எஸ்சி, எம்ஃபில் அந்த மாதிரிலாம் தேவையில்லை. ஆக்சுவலாக ராக்கெட் சயின்ஸ்லாம் இங்கே தேவையில்லைம்மா. சார் ஸோ வெரி கிரேட் ஹேவிங் யூ ஆன் த ஷோ சார். ரொம்ப இன்சைட்ஃபுல்லாக, ரொம்ப டெக்னிக்கலாகவும் இல்லாமல் எதெல்லாம் தேவையோ ஃபார் பிகினர்ஸ், அதுவும் உங்களோட லைஃப் ஸ்டோரியை வச்சுலாம் சொல்லி ரொம்ப இன்சைட்ஃபுல்லாக இருந்துச்சு சார். தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். தேங்க்யூ ஃபார் கிவிங் எஸ் யர் டைம் சார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அஸ்வின் ஆக்சுவலாக. ஏன்னா ஐ மீன் யங்ஸ்டர்ஸ்லேருந்து கேட்கும்போது அவங்க மைண்டில் என்ன கொஷின் இருக்கும், என்ன மாதிரி தாட் ப்ராசஸ் போகும் அப்படிங்கிறது எனக்கும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் ஆஸ்கிங். மை ப்ளஷர் சார். தேங்க்யூ சார். Investment in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.